சார் வணக்கங்க சார். நான் 26/2/2025 அன்னைக்கு காலையில் ஜாதகம் பார்க்குறதுக்கு உங்ககிட்ட வந்திருந்தேன். காலையில் 7லேருந்து 8 மணிக்குள்ளே பேசணுங்க சார். பேசும்போது நீங்கள் கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பெனால்ட்டி ஏதாவது வரும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இபி பில்லு ஆன்லைனில் கட்டாமல் விட்டுட்டேன், மறந்து. திடீர்னு அன்னைக்கு 11 மணிக்கு வந்து பீஸ் கேரியரே எடுக்க வந்துட்டாங்க. அன்னைக்கு பெனால்ட்டியோட நான் இபி பில் கட்டினேங்க சார். இது எனக்கு ஆச்சரியமாகவே இருந்துச்சு. நீங்கள் கோச்சாரத்தை பார்த்து எனக்கு சொன்னது ரொம்ப ஆச்சரியங்க சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோடத்தை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்ந்திருப்போடும் தேவைக்கும் அவர் வள்ளி செல்ல அனைத்துக்கும் இருக்கும் முதல்ல வந்து வணக்கத்தை நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம சேனல்ல கொஞ்சம் எளிமையாக புரியும்படியாக சில வீடியோக்கள் வரும், அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஜாதகம் பார்த்துருந்தாங்க, சரிங்களா? அவங்க வந்து ஜாதகம் பார்த்த அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அன்றைய பொழுதுல, சரிங்களா, அரசு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னோம், பெனால்ட்டி போடுவாங்கன்னு சொன்னோம். அந்த செயல் நடந்தது அப்படிங்கிறத அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. அதைத்தான் நீங்கள் முதல்ல கேட்டீங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஜாதகம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக மனிதனாக உங்களுக்கு 2 பிரச்சனை இருக்குங்க. ஒன்று, இயற்கையாகவே பிரபஞ்சத்தின் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனைகள் தேடி நம்மளை தேடி வருங்க. இன்னொன்று, நம்மளே பிரச்சனை தேடி போவாங்க. 2 தான். ஒன்று இயற்கையாகவே நமக்கு வரும், இன்னொன்று நம்ம பிரச்சனை தேடி போவோம். அது போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜாதகம் இருக்குது, இடம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போகுது, அதில் ஜெயிக்க முடியுமா, என்னுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிற உங்களுடைய ஜாதகம் கேள்வி, சரிங்களா? அப்போ நான் அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறை என்ன சொல்லுது அப்படின்னா, பிறப்பு கால லக்னம் நம்முடைய வந்து விருச்சிகம், காலபுருஷனுக்கு 8வது லக்னம். அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ஜென்ம லக்னம் சுட்டி காமிக்குது. காலபுருஷனுக்கு 8. இன்றைய அட்சலக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏஎல்பி வந்து மீனம், லக்னாதிபதி குரு 1ல் நல்லா இருக்காரு, சரிங்களா? இயங்குற நட்சத்திராதிபதி சனி பகவான் 11, 12 ஆதிபத்தியம் பெற்றவர் எங்கே இருக்கிறாங்கன்னா 9 அப்படிங்கிற பாக்கியத்தில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அப்படின்னா ஜாதகம் நல்லா இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்ப இடம் சம்பந்தமானது அப்படிங்கிறாங்க. இடம் அப்படின்னா நம்ம ஆசிரியர் உயர்ந்திருப்பவரும் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, 4ஆம் இடத்தை பாருங்க, அது வந்து ஒரு சொத்து நம்மளுக்கு, அதனால 4ஆம் இடத்தை பார்க்கணும். அதை சொத்தின் ஏஎல்பி அப்படின்னு போட்டுட்டோம்னா இந்த அட்சலக்கணத்திற்கு, சரிங்களா, 6ஆம் இடத்துல நம்மளுக்கு வந்து கிரகங்கள் வீட்டிருக்கிறாங்க, சரிங்களா? இந்த அட்சலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான் வீடு சார்ந்த விஷயத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போனா வீடு சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறதையும், ராகு பகவான் அப்படிங்கிறவர் லக்னாதிபதியோட இணைஞ்சி நம்ம லக்னத்தில் இருக்கிறனாலையும் கேது 7ல் இருக்கிறனாலையும் நமக்கு வந்து கோர்ட்டு கேஸ் சார்ந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துக்கு வந்து இருக்கு. அப்படின்னா இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, இடம் சம்பந்தமான லக்னாதிபதி 4ஆம் பாகத்தின் லக்னாதிபதி அப்படிங்கிறது யாருன்னா புதன். இந்த 4ஆம் இடத்துல என்னம்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா சொத்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அட்சலக்கணம் அப்படிங்கிற ஜாதகருக்கு இது வந்து 8ல் இருக்கு. அப்படின்னா ஒரு சொத்து இருக்குங்க, அந்த சொத்து நல்லா இருக்குங்க. எப்படி ஒரு சொத்து இருக்கு, சொத்து நல்லா இருக்கு, சரிங்களா? ஆனா அந்த சொத்துல ஒரு சில சின்ன பிரச்சனைகளும் இருக்கு. ஏன் அப்படின்னா சூரியன், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் சேர்ந்துறாங்க. இந்த இடத்திற்கு 8ஆம் அதிபதி யாரு அப்படின்னா சனி உள்ள வந்து உட்காந்துறாரு, சரிங்களா? அப்படி இருக்கனால சின்ன பிரச்சனைகள். இந்த இடத்திற்கு 5, 12 சுக்கிரன் 6ஆம் இடத்துல, சரிங்களா? அப்படின்னா ஒரு சில விரயங்கள், சொத்துக்கள், பிரச்சனைகள் போகணுன்னு இருக்குது. ராகுபாவன் அட்சய லக்னத்தில் இருக்கிறனால நமக்கு என்னன்னா இங்க வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படி மாதிரி தர்மம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா ஜாதகர். எப்படி அவங்க தான் முன் வந்து கேஸ் போடுறாங்க ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்த. இவங்க இந்த கேஸ் போடாம அமைதியா இருந்தாங்கன்னா கூட இயற்கையாவே காலத்தின் சொல்ல சரியாகி போயிடும், சரிங்களா? ஒரு சில நேரத்தில் நம்ம அந்த செயல் செய்ய மாட்டோம், நம்மளாவே வழியை வந்து ஒரு பிரச்சனை இழுத்துக்கிறதும்பாங்களா, அது இங்கே தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்சய லக்னத்திற்கு 8ஆம் இடம், இங்க யார் இருக்காங்க, 4ஆம் அதிபதியாக இருக்கின்ற புதன். இவர் யார் கூட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த அட்சய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக இருக்கிற சந்திரனோட இணைஞ்சிருக்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த அட்சய லக்னத்துக்கு 2, 9க்குரிய, சரிங்களா,
செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறாங்க. பொதுவாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செவ்வாய் புதன் இணைவு அப்படின்னு எதை கொண்டு போகும் அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச்சனை அடிப்பாங்க. டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், 1988 எங்க அப்பா இறந்தாரு, 2010 எங்க அம்மா இறந்தாங்க. சரிங்களா? இப்போ 2025. சரிங்களா? அட் ப்ரெசண்ட் இப்போ எங்க அம்மா அப்பா கட்டி கொடுத்த ஒரு சின்ன வீடை, ஒரு 100 இடத்த எங்க அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு பாவம் பறிப்போம் அப்ப நாங்க நினைக்கும் பொழுது நாங்க என்ன நினைச்சிருந்தோம், எங்க அம்மா பேர்ல சொத்து இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நல்லா கேட்டுக்கோங்க, எங்க அம்மா பேர்ல சொத்து இருக்குன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பங்கு பாவம் எதுவும் பிரிக்கல, பிரிச்சு ஆளுக்கு ஒரு வீடு வரும்னு வைக்கிறேன். அப்பனா இப்ப பங்கு பாவம் பிரிக்க முயற்சி பண்ணும் பொழுது, சரிங்களா, எங்க அம்மா பேர்லையும் எங்க அப்பா பேர்லையும் சொத்து இருக்கு. 1988 இந்த ரேஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாதிரி கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வாங்குறது கிடையாது. அதாவது இறந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, வாரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அந்நேரம் பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, வாரி சர்டிஃபிகேட் வேணும், இந்த தாய் தகப்பனுக்கு இத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, இத்தனை பேர பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களுடைய தாய் தகப்பன் அப்படி இந்த வாரி சர்டிஃபிகேட் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தது. அதுக்காகவே அலைஞ்சு இப்போதான் சரி பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அம்மா பேர்ல சொத்து இருக்குன்னு நினைச்சா, 2010 இருந்து எங்க அம்மா பேர்ல சொத்து இருக்குன்னு நினைச்சா, எங்க அப்பா பேர்ல எங்க அம்மா பேர்ல ஜாயிண்டா இருக்கு. இதையே நாங்க கவனிக்கல. எத்தனை வருஷமா கவனிக்கல? எங்க அப்பா இருந்தா 88, இப்ப 2020, இத்தனை வருஷம் நாங்க கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. இப்படித்தாங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு செயல், ஒரு இக்கண்ணை போட்டு நிற்கும். சரிங்களா? அப்பனா எழுத்துப்பூர்வமான பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சார்ந்த தஸ்தாவேஜுகள் சார்ந்த பிரச்சனை. ஒரு இடம் இருக்குங்க, இடத்த கெட்ட போறோங்க, கெட்டும்போது நம்ம அறியாம பக்கத்துக்கு ஒரு இடத்துல ஒரு 4 அடி 6 அடி எடுத்துருவோங்க. நம்ம அறியாம அந்த செயல் நடந்தோம். இந்த இடத்த நம்ம கெட்டி முடிச்சிருவோம். சரிங்களா? நம்ம ஒரு 20 வருஷம் இந்த இடத்துல வாழ்ந்துருவோம். திரும்பி பார்த்தா பக்கத்து இடக்கார அளக்க போறப்பா, என்னோட இடத்த நீ ஆக்குபை பண்ணிருக்க, ஒரு அடி கட்டிட்டேன்னு கேஸ் கொடுவோம். அப்புறம் இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்குள்ள எம்மா அப்பான்னு இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வரிசைக்க பிளாட் இருக்கும், இவங்க பாட்டு இந்த இடமா இருக்கும், தவறுதலாக இந்த இடத்த வாஸ்து பண்ணி இந்த இடத்த கட்டிடுவாங்க, பக்கத்து இடத்த கட்டிடுவாங்க. அப்படி நிறைய நடக்கும். கவனக்குறைவு. சரிங்களா? எல்லாம் வெத்திடமா கிடக்கும், ஒன்று இருக்கும். அளந்து பக்கம் இதான் இடம் அளந்து மாற்றி முடிச்சிருவாங்க, கெட்டியே முடிச்சிருவாங்க. அப்படி நிறைய பார்ப்போம். அப்போனா எழுத்துப்பூர்வமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் புதன் இணைவு இருப்பதனாலையும், அச்சலக்கணத்துக்கு 8 அந்த செயல் இருப்பதனாலையும், சரிங்களா, அதுவும் 4ஆம் அதிபதியாக இருக்கிற புதனோட இணைந்து செவ்வாய் இருப்பதனாலையும் சொத்துக்கள் சார்ந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறதையும், கோச்சார ராகு பகவான் லக்னத்துல செல்வதனால எதையுமே பெருசுபடுத்துற தன்மை அவருக்கு உண்டு அப்படின்னாலையும், இந்த நேரத்துல ஜாதகர் அப்படிங்கிறவரு இந்த சொத்து சார்ந்த பிரச்சனையை பெருசுபடுத்தி கோர்ட்டு கேஸுக்கு போறாரு. அப்புறம் இந்த பிரச்சனை இருக்குமா? அப்படின்னா இருக்கும். எப்படி இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை நீடிக்கும். அப்புறம் வின்னிங் பண்ண முடியுமா? முடியாது அப்படின்னா புரியணும். சரிங்களா? அப்பனா என்ன சொல்ல வரோம்னா, ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறோம், ஒரு கோர்ட்டுக்கு போறோம், அப்படி முன்னாடி கூட்டி நம்ம போனோம்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் தீவிரமாக நமக்கு திரும்பிடும். அதனால ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி கவனமாக யோசித்து செய்யணும். ஏன் அப்படின்னா, பிரச்சனைகள் நம்மளை தேடி வருவது ஒண்ணு, அது விதி. நாமளாக உருவாக்குவது மதி. அது நம்ம பார்த்து நிப்பாட்டிக்கலாம். அப்படி இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அச்சலக்கணத்துக்கு 8 கிரகங்கள் இருப்பதனாலையும், சந்திரன் செவ்வாய் புதன் இருப்பதனாலையும், 5ஆம் அதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறனால மன இறுக்கம், மன பயம், எதிர்காலத்தை பத்திர சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கனால இவங்க பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க. இவங்களாவே ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைல கோர்ட்ல போலீஸ் பண்றாங்க. அதன் காரணமாக கேஸ் இழுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறது. அது விரைவில் முடியுமானா முடியாது. ஏன்? கோச்சாராது லக்கத்துல இருக்காரு, அதை பெருசுப்படுத்திக்கிட்டே போறது. சரிங்களா? அதுதான் காரணம். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் பலன் பார்க்கும் பொழுது இந்த செயல் யாரால் செய்யப்பட்டது, இதற்கு தீர்வு உண்டா கிடையாதா? உண்டு. எப்படி உண்டு? ஜாதகர் தன்னை திருத்தி கொண்டு கோர்ட் கேஸ் பிரச்சனை விலகி ரிலீவ் ஆகிக்கிட்டாரு அப்படின்னா, எதிர்பார்ட்டா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா இது சரியாகி போயிடும். இல்லை கோர்ட்ல தான் போவோம் அப்படின்னா, வழக்கம் போல கோர்ட் அப்படிங்கிறது இப்போ கோடை கால விடுமுறை வரப்போகுது, இப்படி ஒன்று நாள் லீவ் போய்கிட்டே இருக்கும், கேஸ் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும். அப்புறம் காலங்கள் தீர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமமாகும், பண விரயமாகும் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும். இப்படிப்பட்ட அற்புத ஜோடமுறை, யாரால், எதனால், எங்கு, எதற்கு, எப்படி அப்படின்னு அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய அற்புதமான ஜோடமுறை. ஒருவேளை இந்த ஜாதகர் இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளை ஆரம்பிக்கவில்லை என்றால் ஜாதகருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும். ஏன்? 8 அப்படின்னா உடல் உறுப்புகள்ல கழிவு மண்டல செயல். அங்க சந்திரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்காங்க. அப்புறம் கழிவு மண்டல உறுப்புகள் சார்ந்த ரத்தத்துல இருக்கிற
கழிவு மண்டல உறுப்புகள் சுத்திகரிக்க பண்ணுறதுல பிரச்சனை வந்துடும். அப்படின்னா எல்லாமே நல்லதுக்கு தான். கடவுள் அப்படிங்கிறவர் அந்த வழிபோக்கை மாத்துறாரு. உடல் சார்ந்த உபாதைகள் வராம சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளாக கோர்ட்டு கேஸ் வம்புகளாக பிரிச்சு கொடுக்குறாரு. அப்படின்னால நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஒரு விரயம் போய்கிட்டு இருக்கு, அது பண்ணட்டும், நல்ல விஷயம்தான். கொஞ்சம் காலங்கள் போருங்க, வழக்கம் போல கோர்ட்டு கேஸ் போயிட்டு வாங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால நீங்க கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கு போறது நல்லது. ஒரு விரயம், அதை ஒரு சுப விரயமாக மகிழ்ச்சியாக செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சாதாரண மனுஷனா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நான் என்ன ப்ரிஸ்கிரைப் செய்வோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம், அந்த லோன்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. இல்ல தனியார் இடத்துல இந்த எல்ஐசி இது மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு பாலிசி பிரீமியம் ஒன்று மாசம் மாசம் கட்டினீங்கன்னா மருந்து மாத்திரை வைத்திய செலவுக்கு பணம் போறது பதிலாக 8 அப்படிங்கிற ஆயுள் காப்பீடு சம்பந்தமான இன்சூரன்ஸ் தொகை கட்டும் பொழுது நம்மளுக்கு அந்த பிரீமியம் பின்னாடி பயன்படும். மொத்தமாக வந்தால் வேணான்னு இருக்கா? ஒரு 14 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நமக்கு அந்த பணம் மொத்தமாக வரும் பொழுது நமக்கு அது பயன்படும் தான். எனக்கு இப்போ 47 வயசுன்னு நினைக்கிறேங்க, 47 48 தெரியல. 20 வருஷம் கழிச்சு எனக்கு 68 வயசுல கம்பெனி நடக்கிறப்ப எனக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வந்தா அது எனக்கு நல்லது தானே? அப்போனா அப்படி நம்ம ஏதாவது ஒன்று போட்டுக்கிடணும். அப்போனா ஆளுக்கு தக்க இடத்துக்கு தக்க, சரிங்களா, நம்மளுக்கு நம்மளே திட்டமிட்டு வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான ஜோட முறை நமது ஏஎல்பி ஜோட முறை அப்படின்னு இது வரணும். சரிங்களா? இப்படிப்பட்ட நல்ல ஜோட முறை கண்டுபிடித்தா நமது ஆசிரியர் உயர்கிற பொறுமையாவது நன்றி சொல்றோம். அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட ப்ரெடிஷன்ஸ் வந்து மிக துல்லியமாக இந்த பிரபஞ்சத்தின் அருளால் கிடைக்குது அப்படிங்கிற அனைவருக்கும் பகிரும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.